சந்தேகங்கள் அதனால அந்த பேக் டிராப்ல தான் நம்ம இதை பார்க்குறோம். அதனால தான் இந்த டவுட்ஸ் அதிகமாக வருது. அப்படிதான் பார்க்கணும். ஸ்ரீகாந்த், சூழல்கள் அரசியல் இருப்பதற்கான சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஒரு இந்தியாவை சர்வதேச அரங்கில் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டு மங்கை இந்த அளவுக்கு என்னுடைய குடிக்கிற தண்ணியில் போதை மருந்தை கலந்து என்னை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய சதி நடக்கும் அப்படின்ற ஒரு அச்சத்துடன் தான் அந்த சர்வதேச அரங்கில் விளையாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துறதா இப்போ இருக்கக்கூடிய இயல்பான நிலையா இந்தியாவில்? இல்லை, இதெல்லாம் ஒரு வளமான கற்பனை. அதாவது ஒரு சம்பந்தப்பட்ட வீராங்கனை சம்பந்தப்பட்ட விஷயங்கிறதுனால விளையாட்டுத்தனமாக நம்ம பேசிடக்கூடாது. முதல்ல இந்த அரசு வந்து விளையாட்டுத்துறைக்காக மிகப்பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுத்தனமா யாரும் பேசல, அவங்க சொன்ன கருத்தை சொல்றேன். இந்த கடுமையான சொற்களை பயன்படுத்தி தவிர்க்கலாம். அது எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் சொல்றேன், யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. அதனால நம்ம பேசுறது பொறுப்புணர்வோடு பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் நான் சொல்றேன். ஏன்னா நடைபெற்றிருக்கிறது வந்து இந்திய நாட்டுக்கான ஒரு இழப்பு. ஒரு வெற்றி தங்கம் கிடைக்க போகுது, வரலாற்றில் முதல் முறையாக கிடைக்க போகுது, ஒரு பெண்ணு கொண்டு வர போறாங்கிற பெருமையை நம்ம இழந்திருக்கிறோம். அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காம போனது ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து. இந்த மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்க்கல, திட்டமிடலை. இதில் மிக முக்கியமாக நம்ம யோசிக்க வேண்டிய சில கருத்துக்களை சுருக்கமாக சொல்கிறேன். விபத்துன்னு எப்படி முடிவுக்கு வரீங்க நீங்கள்? இல்லை, இதுக்கான காரணங்கள் சொல்கிறேன். ஒலிம்பிக் போன்ற உயர்தரமான ஒரு விளையாட்டு கட்டமைப்பில் அந்த போட்டிகளில் இது போன்ற தவறுகள் எங்கேயும் நடக்கக்கூடிய சாத்தியங்களோ வாய்ப்புகளோ இருக்க துளி கூட வாய்ப்பில்லை. இந்த மாதிரி ஒருத்தர் சதி செஞ்சுருவாங்க, ஊக்கம் மருந்து கொடுத்துருவாங்க, குடிக்கிற பானத்தில் கலந்து கொடுத்துருவாங்கங்கிறதெல்லாம் ஒரு மனநிலை தவறுன்னு அவங்களுடைய கற்பனையாக தான் இருக்க முடியுமே தவிர இந்த மாதிரிலாம் சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி அந்த பெண்மணியை தடுக்க வேண்டும் என்ற அரசோ அதிகாரிகளோ அதை அவங்களோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸோ நினைச்சிருந்தா இல்லை, மனநிலை தவறுன அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க, ரொம்ப கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இதை சொன்னது யார் தெரியுங்களா? இந்த போட்டியில் பங்கேற்ற அதே பெண் இன்னைக்கு தகுதி நீக்கத்திற்குள்ளாயிருக்கூடிய அதே பெண் தான் சொல்லியிருக்காங்க. அந்த வீராங்கனை தான் சொன்னாங்க. நீங்க மற்ற யாரோ ஒரு விமர்சகர் சொன்ன மாதிரி இல்ல பத்திரிகையாளர் சொன்ன மாதிரி ஒரு பொதுமக்கள் சொன்ன மாதிரி யாரோ சுப்பனோ சொல்லல. சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பதில் அதுக்கு நான் என்ன சொல்றீங்க? ஏன்னா நான் அந்த ட்வீட்டை படிச்சதுனால சொல்றேன். அவங்க ட்வீட்ல அவங்க எடை பிரிவு வந்து கார்த்தி கூட இப்ப சொன்னார், அவன் 55 மனநிலை பாதிக்கப்பட்டது அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லலாமா? அது தவறான வார்த்தை இல்லையா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஸ்டேபிள் மைண்ட்ங்கிறதுக்கான தமிழாக்கம் நான் சொன்னது. ஒரு நிலையான ஸ்டேபிள் மைண்ட் இல்ல அப்படின்னா மனப்பிறழ்வு தானே அது. சரி, மனப்பிறழ்வு இருக்கு இல்ல, அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா? சர்வதேச அரங்கில இந்தியாவை அடையாளப்படுத்திய ஒரு பெண்ணை ஒரு சொல்ல பிடிச்சிட்டு நீங்க அங்கே இல்ல, அந்த சொல் சாதாரண வார்த்தையா இருந்தா பரவாயில்ல. சரி, நான் யோசிச்சது ஸ்டேபிள் மைண்ட் உள்ள யாரும் பேச மாட்டாங்க. சரிங்களா? நான் தனித்தமிழ்ல பேசுறேன். திரும்ப அதே கருத்து தானே சொல்றீங்க நீங்க? ஸ்டேபிள் மைண்ட் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. அப்படினா அப்ப சொன்னவங்க ஸ்டேபிள் மைண்ட் சொல்றேன், ஸ்டேபிளா இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா நீங்க? அதுக்கான காரணம் சொன்னது அந்த பெண் சார் ஸ்டேபிள் மைண்ட் இல்லங்கிறதுக்கு நான் சொல்றதுக்கான உலகத்திலே நம்பர் 1 வீராங்கனை பொறுமை உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஸ்டேபிள் மைண்ட் இல்ல நான் நிரூபிக்கிறேன். நீங்க பேசுறத எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பெண்ணை நீங்க அவமதிக்கிறீங்க. அவமதிக்கவில்லை, அவமதிக்கிறீங்க. வருத்தம் டனே, தேசிய சோகம் டனே. இதுக்கு மேல என்ன சொல்றது? எதுக்கான அவங்க எடை பிரிவு அவங்க முதல் போட்டிட்டது வந்து 55-57 தான் போட்டிட்டாங்க. அவங்க இயல்பான எடை அதுதான், 57 கிலோல வரவங்க. வெற்றி வாய்ப்புகளுக்காக முதல்லயே அவங்க எடையை குறித்து தான் அவங்க 53-55க்கு வர்றாங்க. அவங்க அதிக நாள் அது விதிகளுக்கு உட்பட்டது தானே சார், விதிகளை மீறிய செயலாது. என்ன முடிச்சோன்னு உங்க சொல்லுங்க. அடுத்தது என்ன பண்றாங்க? இப்ப அவங்க வந்து ஒலிம்பிக்கு தயாராக வேண்டிய நேரத்தில் அவங்க போராட்ட களத்தில் இருந்ததுனால வேற ஒருத்தங்க தேர்வாயிடுறாங்க. அந்த இடத்துல வந்து அந்திம் மேடம் தேர்வாயிட்டு வந்துட்டதுனால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது இன்னும் எடையை குறைக்கிறாங்க. அவங்க இயல்பான எடை 57லேருந்து 55க்கு வந்தவங்க 55லேருந்து இன்னும் கீழே போய் இது 49 தான் இவங்க ஃப்ளை வெயிட் இவங்க நிற்கிறது. இந்த 49 மேலே ஒரு கிரேஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு 1/2 கிலோ. இவங்க அதுலேயும் தாண்டி போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய பொறுப்புணர்வு இருக்குது. ஏன்னா அவங்க இயல்பான இடையிலேருந்து மிக அதிகமான 2 கட்டங்களை கடந்து வந்திருக்காங்க. அது பொதுவாக எதுக்கு செய்வாங்கன்னா ஆப்பனண்ட்டை பொறுத்து கூட செய்வாங்க. யார் நம்ம எதிராளி சந்திக்க போகிறோங்கிறத பொறுத்து கூட எடைப்பிரிவு மாற்றி சிலர் சிந்திப்பது உண்டு. அதனால் இவங்க எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான சூழலில் எதற்காக இந்த முடிவுகளை எடுத்தார்கள், சில சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்களா, இவங்க அந்த மிஸ் பண்ணதுனாலங்கிறதெல்லாம் பல விடயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து ஊகங்களின் அடிப்படையில் செய்யக்கூடிய கட்டமைப்புகள். பதில் சொல்ல வேண்டிய ஒற்றை நபர் போகத் மட்டும்தான். அவங்க வினேஷ் போகத் மட்டும்தான் இதுக்கு உண்மை சொல்ல முடியும், என்ன இருக்க முடியும். அதே மாதிரி ஒரே நாளில் இந்த மாதிரி 2.7 கிலோஸ் எந்த மனுஷனுக்கும் ஏறாது. ஒரே நாளில் ராத்திரி குடித்த ஒற்றை ட்ரிங்கில் யாருக்குமே ஏறாது. நீங்கள் என்ன வேணால் ஸ்டீராய்ட்ஸ் கொடுங்க, வேறு எது வேணால் கொடுங்க, என்ன கொடுத்தாலும் ஏற போகிறதில்ல. எப்படி ஏறுது ஒரு நாளில் 2.7 கிலோஸ்னா? அவங்க முன்னாடி அவங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரொம்ப தெளிவாக சொன்னார். ஏகப்பட்ட பவுட் முன்னாடி 3 குவார்ட்டர் ஃபைனல், செமிஃபைனல், அந்த மாதிரி தேர்வுகளில் 6 கட்டங்களை தாண்டறதுக்காக அவங்க அப்போ ஹெல்த்தியாக இருந்திருக்காங்க, நல்லா சாப்பிட்ருக்காங்க. அது கிராஜுவலாக அது இம்ப்ரூவ் ஆகி தான் அவங்களுக்கு அந்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு.
கடைசி நாள் வந்து அது வெளிப்பட்டிருக்கே தவிர கிராஜுவலாக அவங்க அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க. ரெண்டாவது வந்து அவங்க ட்வீட் ஒன்று நீங்கள் சொன்னது நானும் பார்த்தேன். ஆனால் இப்போ இந்த சம்பவம் நடந்த பிறகு, இந்த வலி அவங்களுக்கு ஏற்பட்ட பிறகு, இந்த 100-150 கிராம் எடை வித்தியாசத்தில் அவங்க பதக்க கனவு தகர்ந்த பிறகு அவங்க எந்த இடத்துல அரசையோ அதிகாரிகளையோ சப்போர்ட் ஸ்டாஃபையோ யாராவது குறை சொல்லியிருக்காங்களா? தன்னுடைய இழப்பை தன் மேல சுமத்தி அவங்க தாய்க்கு போட்டிருக்காங்க, என்னை மன்னிச்சுக்கோமா. இன்னும் அவங்க பேசவே இல்லை சார். அவங்க ஓய்வு பெறுகிறேன் அப்படின்ற ஒரு ட்வீட் அப்படின்றது எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் அவங்க அம்மாக்கு ட்வீட் போட்டிருக்காங்க, என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு போட்டிருக்காங்க. நான் வந்து இழந்துட்டு அவங்க தன் மேல தான் பொறுப்பை எடுத்துட்டு பேசுறாங்க. பொறுப்புணர்வோட தன் மேல மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே சார். அவங்க வாய்ப்பை இழந்து விட்டேன்னு சொல்லல, நம்பிக்கை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அதுக்கு எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் இல்லையா அது? அதாவது நீங்க அதை ரொம்ப யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த விளையாட்டில் இவ்வளவு தூரம் வெற்றியின் விளிம்புக்கு வந்த ஒரு மங்கையை வந்து நம்ம இழந்து விட்டார்கள் வருத்தப்படுறதை விட, அதுலேயும் தோண்டி துருவி அரசியல் இருக்கா, அதுலேயும் தோண்டி துருவி ஏறாவது சதித்திட்டம் இருக்கான்னு தோன்றது நம்மளுடைய மனநிலையை காட்டுது. இது வந்து ரொம்ப ரொம்ப இது வந்து அரசியல் இல்லை சார், ஒரு 100 கோடி மக்களுடைய எண்ணத்துடைய வெளிப்பாடு. இது அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறப்ப நம்ம ஏன் இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து இப்படி ஊதி பெருசாக்கி, அதாவது அவங்க எந்த ஒரு போட்டியிலையும் போட்டியாளராகிய அந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. தன்னை வளமாகவும் திறமையாகவும் ஃபிட்டாகவும் வச்சிருக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. அதிலே தான் அவங்க தவறி இருக்காங்க. she is answerable to that. அந்த இடத்துல அவங்கள நான் ஒண்ணு பாதிக்கப்பட்டவங்களே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிறுத்துறீங்க நீங்க. குடியரசுத் தலைவரும் சரி, நாட்டு மக்களும் சரி, we are with you. சரி, ஓகே. பாதிக்கப்பட்டவங்களே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிறுத்துறீங்க திரு ஸ்ரீகாந்த். அடுத்ததாக திரு மாணிக்கம் தாகூர்ட்ட போலாம். இது சின்ன விஷயம் தானா ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி? வணக்கம். சின்ன விஷயம்னு பாஜகவும் இந்த அரசும் பார்க்குது. இந்த அரசுடைய பார்வையும் அது பாராளுமன்றத்திலே பார்த்தோம். நம்முடைய விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் மான்சுக்கனுடைய வார்த்தை எவ்வளவு தரம் தாழ்ந்தவர்களாக இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். எதிர்கட்சிகள் அதை எதிர்த்து வெளிநடப்பு செஞ்சோன்னு விளையாட்டுத்துறை அமைச்சருடைய தரம் தாழ்ந்த பேச்சு. அதுவும் குறிப்பாக அதே போலதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய மற்ற சகோதரர்களுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கு. எல்லாரும் இப்ப இந்த நிகழ்ச்சியில கூட பாஜகவுடைய சகோதரர் சொன்னது மாதிரி இதை வந்து ஸ்டேபிள் மைண்ட் இல்லை, அவங்கதான் பிரச்சனை, அவங்கதான் அதை ப்ரூவ் பண்ணணும், விளையாட்டா இருக்கு. அதாவது என்னன்னா இதை வந்து ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப கீழ்த்தரமாகவும் இதை கொண்டு போறதுக்காக கூட, அதாவது என்னன்னா இந்தியாவுக்கு கௌரவம் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில இருந்த ஒரு வீரர், வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வீரர், தங்கத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய வீரர் 50 கிராம் கூட இடம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இழந்துட்டோமேங்கிற வருத்தம், எந்த ஒரு வருத்தமும் இல்லாம இந்த அரசாங்கத்துக்கும் பாஜக நண்பர்களுக்கும் இருக்கிறது ரொம்ப கவலைக்குரிய விஷயம். பிரச்சனையே என்னன்னா அந்த அவர்களுடைய அந்த திரு மாணிக்கம் தாகூர் முதல் ஆறுதல் குரல் பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட இருந்தா வந்தது. குரல் ட்வீட்